வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். மேஷம் ராசி அல்லது மேஷ லக்னம். ஸோ நீங்கள் ராசி பிரகாரம் நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம், அல்லது உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த முதல் வீடியோ மேஷ ராசிக்காரவங்க, மேஷ லக்னம், அதுதான் இந்த வாசிப்பு. பல பேர் ராசி பிரகாரம் கொஞ்சம் செய்திகளை போடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. இங்கே நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளையும் ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். சரி, மேஷ ராசிக்காரவங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க டெரோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏரிஸ் மேஷம் இவர்களுக்கு என்ன செய்தி? ஏரிஸ் மேஷம் இவர்களுக்கு என்ன செய்தி இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரவங்களுக்கு, ஏரிஸில் பிறந்தவர்களுக்கு, ஏரிஸ் ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி? இங்கே 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். முதல் செய்தி உங்களுக்கு இங்கே நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. நைட் ஆஃப் வான்ஸும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் ஒர்க். ஆமாங்க, நான் ரொம்ப உழைக்கிறேன், நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், நான் உழைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இது. ரொம்ப அட்டென்டிவாக இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க. உங்களுடைய பார்வை எது மீதும் இல்லை. நம்ம செய்கிற வேலையை நம்ம சரியாக செய்யணும், நம்ம நல்லா உழைக்கணும், நம்ம உழைச்சிக்கிட்டு வரோம். நம்ம கவனமாக நம்ம வேலை என்னவோ நம்ம அந்த வேலையை பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் எது இருந்தாலும் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்ல வராங்க. நைட் ஆஃப் வான்ஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமையாக போறதும் நல்லது. எதுலையும் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துறாத. உனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நீ நல்லபடியாக கொண்டுட்டு வா. நீ நல்ல ஃபோக்கஸ்டாக இரு, அட்டென்டிவாக இரு. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கறதோ, சத்தியம் பண்ணுறதோ, அவசரப்பட்டு வலது காலை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடாத. கொஞ்சம் பொறுமையாக போ. என்ன செய்கிறியோ அதை நீ சிறப்பாக செய்யி அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு இங்கே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கிங் ஆஃப் வான்ஸுக்கு பிறகு பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கிங் ஆஃப் பென்டக்கிள். நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் கவனமாக செஞ்சுக்கிட்டு வாங்க. நான் முன்னாடியே சொன்னது போல் உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன பண்ணுறோம் அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்கங்கிறத உங்களுடைய திசையை நீங்கள் எதுலேயுமே திருப்பாதீங்க. யாரோடைய விஷயத்துல போய் மூக்க நுழைக்காதீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் முடிவு சொல்றது, சத்தியம் பண்றது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். உங்க வேலை என்னவோ அது மென்மையாக கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அல்லது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். மேஷ ராசி, மேஷ லக்னம் கவனமாக கையாளுங்க. அதே தான் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், வேலை வாய்ப்பு, அங்கீகாரங்கள், பாராட்டுகள், அதுதான் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, யாரோட உதவியும் இல்லாமல் தனிச்சு நின்று செயல்படுறது. எனக்கு யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, நானே என்னை பார்த்துக்குவேன், நானே என்னை சம்பாரிச்சுக்குவேன், நானே சம்பாரிச்சுக்கிறது, சேமிக்கிறது. அதே போல எனக்கு என் வாழ்க்கையில என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கோ அதை நான் படிப்படியாக, கவனமா கேட்டுக்கங்க, படிப்படியாக அதை நான் நிறைவேற்றுவேன். அந்த பலம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது விடாமுயற்சி. நைட் ஆஃப் வான்ஸும் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான செய்திகள் தான். விடாமுயற்சி இருந்தாலே உங்களால எதையும் சாதிக்க முடியும். மேஷ ராசி, மேஷ லக்னம். கடைசியாக ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். ஆரக்கிள் செய்திகள் மேஷ ராசி, மேஷம் லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி? ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. ஒர்க். கடவுளை, நம்ம இப்போதானங்க நம்மளோட உத்தியோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க். அண்ட் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய ஆரக்கிள் செய்திகளையோ டெரோ செய்திகளையோ இந்த மாதிரி தேனீக்கள் பார்த்தோம்னா இது மிகவும் இனிமையாக அமையும். அடுத்த வருஷம் மேஷராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அதனால உங்க வேலை என்னவோ நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. யார் விஷயத்திலும் மூக்க நுழைச்சிடாதீங்க, எதுக்கும் சத்தியம் பண்ணிடாதீங்க. வலது காலை எடுத்து வைக்கிறேன்னு அவசரப்பட்டு நான் பண்றேன், நான் செய்யறேன்னு மூக்க நுழைச்சிடாதீங்க. உங்க வேலை என்னவோ நீங்க அதை மட்டும் பாருங்க. யாரோட உதவியும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் உங்க வேலை என்னவோ நீங்க படிப்படியா முன்னேறி வருவீங்க. தைரியமா இருங்க. இது முழுக்க முழுக்க விடாமுயற்சி தான் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அதுதான் இந்த முழுக்க செய்தி. உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பேசுனது போலவே உங்களுக்கும் ஆரக்கிள்ல ஒர்க்
ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், பி அட்டென்டிவ் இன் யுவர் உங்கள் வேலை என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. பிஸியாகவே இருங்க. மேக் ஷுர் யூ ஆர் ஆக்கியூபைட். ரொம்ப ஃப்ரீயாக அப்படி காலாட்டிட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றவாறு ஓய்வு எடுக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதெல்லாம் தவறே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துடாதீங்க. அது வேறு மாதிரியான ஒரு இதில் கொண்டாந்து முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆக்கியூபைடாக இருங்க, கொஞ்சம் பிஸியாக இருங்க இந்த தேனீக்கள் போல். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது தான். வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வரும். நம்பிக்கையோடு இருங்கள். மேஷம் ராசி, மேஷ லக்னம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னம், டாரஸ். அதுதான் இந்த வீடியோ. பல பேர் கொஞ்சம் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, ராசிப்படி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். யாரோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தின தவிர்த்துருங்க. நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், ரிஷப லக்னமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான். சரி, டெரோவை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுப்போம். டெரோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரிஷபம், டாரஸ் இவர்களுக்கு என்ன செய்தி? ரிஷப ராசிக்காரங்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்றாங்க, என்ன செய்தி சொல்ல விரும்புறாங்க, அல்லது என்ன செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? டாரஸ் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க, நம்ம பார்ப்போங்க. உங்களுடைய முதல் செய்தி 2 of Pentacles. எதையும் சமாளிச்சுக்கிட்டு வரீங்க. ஆமாங்க, நான் என்னையும் பார்த்துக்கிறேன், வீட்டையும் பார்த்துக்கிறேன், வேலைக்கும் போய்கிட்டு இருக்கேன், எல்லாமே நான் தாங்க பார்க்குறேன், ஏதோ போட்டடிச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். சூழ்நிலை என்னதான் சிரமமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிறது தான் இந்த 2 of Pentacles. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும், ரிஷபராசி ரிஷப லக்னம்காரவங்களுக்கு மட்டும், குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி. ஏதேனும் 1க்கு 2 வாய்ப்புகள் உங்களை தேடி வருது, அல்லது நீங்க 1க்கு 2 வாய்ப்புகளை தேடி போறீங்க அப்படின்னாலும் கவனமாக, எது நமக்கு நல்லது, அதுல வளர்ச்சி இருக்கா, நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கை இருந்ததுன்னா சரியான முடிவை தேர்ந்தெடுத்து பண்றது நல்லது. ஏன்னா எது நீங்க எடுத்தாலும் உங்களால சமாளிக்க முடியும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சோம்பல் கொஞ்சம் இருக்கும். எல்லாருக்குமே சோம்பல் இருக்கும், ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி சோம்பல் பட்டுட்டு இதை நம்ம பண்ணணுமா வேண்டாமான்னு விட்டுறாதீங்க. எதையும் சமாளிங்க. ஏன்னா அங்கிட்டு உங்களுக்கு ஒருவேளை நல்ல அங்கீகாரம், பாராட்டு, புகழ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 2 of Pentacles. ஸோ இட்ஸ் அபவுட் ஜாக்லிங். யூ ஆர் ஜாக்லிங் இட் வெரி வெல். நல்லபடியாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வரீங்க. அல்லது இல்லை, ஆமாம் நான் சோம்பலாக தான் இருக்கேன் அப்படின்னாலும் உங்களால் எந்த வேலையும் கொடுத்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 2 of Pentacles. இன்னொரு செய்தி நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்ற பார்த்தீங்களா? Ace of Wands. அதே தான், நான் முன்னாடியே சொன்னது போல தான், அதே செய்தி தான். நீங்கள் சோம்பலாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை அப்படியே உட்காந்துடாதீங்க, எதையும் சமாளிச்சிருவீங்க, பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே அங்கீகாரம், பாராட்டு, புகழ்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னது போல ஏஸ் ஆஃப் வான்ஸும் இங்கே வந்திருக்கு. அப்படிங்கும் பொழுது ஏஸ் அப்படின்னாலே ஒரு புது ஆரம்பம், புது தொடக்கம். குறிப்பிட்ட ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்குவீங்க. அது ஒரு புது தொடக்கமாக இருக்கும், புது ஆரம்பமாக இருக்கும். அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குறிப்பிட்டவர்களுக்கு எதையும் சமாளிச்சுக்கிட்டு வரீங்க, உங்களுடைய முயற்சியை காட்டுறீங்க, திறமையை வெளிப்படுத்துறீங்க, தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க. என்னால் எதையும் முடியும் அப்படிங்கிறத சோம்பலை தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்ல தொடக்கம், பாராட்டு, அங்கீகாரங்கள். விருப்பப்பட்ட ஒரு விஷயமும் உங்களை நோக்கி வருது. விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தையும் நீங்கள் அழகாக தொடங்குவீர்கள். அதுவே ஒரு அழகான புது தொடக்கம், புது ஆசீர்வாதமாகவே உங்களுக்கு அமையும். ரிஷப ராசி ரிஷப லக்னம். அடுத்த வருஷம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு பண ரீதியாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால எதையும் சமாளிங்க. பணத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க, சேமித்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக செலவு பண்ணிடாதீங்க. கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மனைவி பேசுகிறத கொஞ்சம் கேட்குறது நல்லது. அதே போல் கணவன் பேசுகிறதையும் கொஞ்சம் கேட்குறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம். கடைசியாக நம்ம இந்த ஆரக்கிள் செய்தியில் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ரிஷபம் டாரஸ் இவர்களுக்கு ஆரக்கிள் என்ன செய்தி சொல்கிறாங்க? ஆரக்கிளில் டாரஸ் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு ஆரக்கிள் செய்தி என்ன சொல்கிறாங்க? ரிஷபம் டாரஸ்
டாரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க டாரஸ்க்கு. இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ் தாட். இப்போ தான் நம்ம எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு அழகான புது தொடக்கம் இருக்குது, உங்களை நோக்கி அங்கீகாரம் பாராட்டு புகழ் வர இருக்குது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சில பேருக்கு அது ஒரு புது தொடக்கம். விருப்பப்பட்டதை ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய தொடக்கம். அண்ட் தட்ஸ் வாட் த ஃப்ரெஷ் தாட் இஸ் ஆல் அபவுட். ஃப்ரெஷ் தாட், புது ஆரம்பம். அழகாக சூரியனும் மந்த நிலையிலிருந்து உதித்து வருது. அப்போ சோம்பலாக இருக்கீங்கன்னா நீங்க தாங்க எழுந்து வரணும். எழுந்து மட்டும் வந்துட்டீங்கன்னா உங்களை போல உழைப்பாளிகள் யாருமே கிடையாது. ரிஷபராசிக்காரவங்க தன்னம்பிக்கையோட இருங்க. வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம். மிதுனம் ஜெமினாய், மிதுனம் ராசி, மிதுனம் லக்னம். அதுதான் இந்த வீடியோ. பல பேர் கொஞ்சம் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, ராசிப்படி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாரோட பேர் ராசி நட்சத்திரம்னு நம்ம சொல்லி பார்க்கலங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். நீங்கள் எது பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க, ராசி பார்க்கணுன்னா இது நீங்கள் பார்க்கலாம். லக்னமும் நீங்கள் மிதுன லக்னம் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கல் செய்திகளையும் ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். சரி, மிதுனம் ஜெமினாய் ராசிக்காரங்களுக்கு, மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன செய்தி? மிதுனம் ராசிக்காரங்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெமினாய் இவர்களுக்கு என்ன செய்தி? மிதுனம் இவங்க வராங்க, நம்ம இவங்களை எடுக்கிறோங்க. உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மிதுனம் முதல் செய்தி உங்களுக்கு 7 of Pentacles. சவால் தான். நிறைய சவால்கள் இருக்குது. இப்பொழுது புதுசாக ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, புது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சவாலாக தான் இருக்குது, ஆனால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 7 of Pentacles. எதையும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது உங்ககிட்ட இல்லை. யாருக்கிட்ட எப்படி பேசணும், இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறதும், இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசணும் அப்படிங்கிற சாமர்த்தியம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதனால எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் உங்களால அதை எப்படியும் சமாளிச்சிருவீங்க. சவால் என்ன, எதையும் சமாளிப்பீங்க. அதுதாங்க இந்த செய்தி. 7 of Pentacles அப்படிங்கிறது சவால்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, படிப்படியாக இந்த மாதிரி அந்த நாக்காளி போது அதே தான். ஸோ இட்ஸ் அபவுட் சேலஞ்சஸ். சவால்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், தடங்கள் இருக்கும், சேத்துல காலை வைக்கிற மாதிரி இருக்கும், ஆற்றுல காலை வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய உங்களோட லட்சியம் இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு ஒரு குறியாக இருந்தீங்க, கண்டிப்பாக அந்த லட்சியத்தை உங்களால் போய் எப்படி சொல்கிறது உங்களால் அதை அடைய முடியும். அதுதான் 7 of Pentacles. ஏன்னா 7 of Pentaclesங்கிறது இன்டைரக்ட்லி, மறைமுகமாக வளர்ச்சியும் வெற்றியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அதுக்கு முயற்சி போடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? சவால் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் என்னால் தாண்டி வர முடியுங்க, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இந்த 7 of Pentacles மிதுன ராசி, மிதுன லக்னம் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இங்கே 2 of Cups. ஆடேங்கப்பா, அதே தாங்க. 2 of Cups அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப். அனைத்தும் கைகூடும். பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. யாருக்கிட்ட எப்படி பேசி சமாளிக்கக்கூடிய தன்மையும் திறமையும் உள்ளவர்கள் தான் மிதுன ராசிக்காரவங்க. இவங்க கிட்ட எப்படி பேசணும், அந்த காரியத்தை நம்ம வாங்கிடலாம், இவங்க கிட்ட எப்படி பேசி அந்த காரியத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான திறமையானவர்கள் நீங்கள். ஸோ என்ன இருந்தாலும் சரி, இந்த சவாலெல்லாம் தாண்டி அந்த லட்சியத்தை மட்டும் அடைஞ்சிட்டிங்கன்னா அங்கிட்டு உங்களுக்கு அனைத்தும் கைகூட போகுது. ஏன்னா 2 of Cups இஸ் அபவுட் கம்மிங் டுகெதர். இரண்டுமே கைகூடும். யாரெல்லாம் உன்னை வேண்டாம் ஒதுக்கி வச்சவங்களாம் கிட்ட எனக்கு நீ வேணும்னு சொல்கிறவங்களும், அல்லது ஏதேனும் உறவு ரீதியாக கொஞ்சம் சவால் இருந்தாலும் கூட அங்கிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவர்களே உங்களுக்கு கை கொடுக்கறதும் ஆதரவு கொடுக்கறதும், இந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே 2 of Cups. அண்ட் இன்னொரு விஷயம் 2 of Cups என்னன்னா, உத்தியோக ரீதியாக சிரமங்கள் இருந்தாலும் இந்த சவாலாம் நோக்கி லட்சியத்தை மட்டும் அடைஞ்சிட்டீங்க, கை தட்டுவார்கள், பாராட்டுகள் இங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 2 of Cups. இட்ஸ் ஆல் அபவுட் கம்மிங் டுகெதர். அனைத்தும் கைகூடும். தைரியமாக இருங்க, உங்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஆரக்கல் செய்திகளும் என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்க்கலாம். மிதுனம்
மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆரக்கல் செய்தி என்ன சொல்றாங்க? மிதுனம் ஆரக்கல் செய்திகள் என்ன சொல்றாங்க? மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஆரக்கல் செய்தி, ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க. சம்திங் ஹீடன். சம்திங் ஹீடன் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது 2 செய்திகள் இங்க சொல்ல வராங்க. நீங்க உங்க பாட்டுக்கு உங்க சவாலை நோக்கி போறீங்களா? யாராவது ஏதாவது உங்ககிட்ட மறைக்கிறாங்க, அல்லது நீங்க ஏதாவது ஒரு மறைக்கிறீங்களா? அது மறைக்கிறதாவே இருக்கட்டும். யார்கிட்டும் நீங்கள் எதையும் சொல்லிக்க தேவையில்ல. அது ஆரோக்கியமானதாக இருந்தால் சந்தோஷம். ஆரோக்கியமானது இல்லை அப்படின்னா அது பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா யாருக்கிட்டையாவது மனமிட்டு பேசி அந்த உண்மையை உறக்க சொல்லிடுறது தான் நல்லது. இல்லைன்னா அப்புறம் சவாலாகவே தான் இருக்கும். அப்புறம் நம்ம லட்சியத்தை நம்மளால் அடைய முடியாது. அது நமக்கு ஒரு தடையாக அமைஞ்சிடும். ஸோ சம்திங் ஹீடன், உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னா, பொய் சொல்றாங்க அப்படின்னா, அது பாருங்க, அது நமக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை. அது தேவைன்னா அதை எப்படி நம்ம கையாளலாம், ஆரோக்கியமா எப்படி கையாளலாம், எதுக்காக நீ என்கிட்ட மறைக்கிறாத, நீ உண்மையை என்கிட்ட சொல்லலாமே, அதை நம்ம சமாதானமாக போயிடலாமே. அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் சம்திங் இஸ் ஹீடன். அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க அப்படின்னாலும் உண்மையை சொல்கிறது நல்லது. அப்போ தான் நம்மளோட லட்சியங்கள் அடைய முடியும், அப்போ தான் நமக்கு எல்லாம் கைகூடி வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்கிறது நல்லது. இல்லை இது சொன்னால் இது தேவையில்லை, இது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, அது ஆரோக்கியமானதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை என்னவோ நீங்கள் உங்கள் லட்சியங்களை நோக்கி போங்க, அனைத்தும் அங்கிட்டு கைகூடி வரும். யாராவது அவசரப்பட்டு என்ன நீ இவ்வளவு முன்னேறிக்கிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, மறைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது போட்டி பொறாமைகள் கூட இருக்கலாம். இது ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு, அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். கடக ராசி, கடகம் லக்னம். நீங்கள் கடக ராசினா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். கடக லக்னம்னாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பல பேர் கொஞ்சம் ராசிப்படி கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது யாரோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தில்லைன்னா தவிர்த்துருங்க. டெரோவை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கல் அவர்களும் உங்களுக்காக தயாராக இருக்கிறாங்க ஒரு செய்தி சொல்ல. நம்ம ஷஃபல் பண்ணி எடுப்போம். சரி, கடகம் ராசி, கேன்சர் ராசி. கடகம் கேன்சர் ராசிக்காரவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்ல விரும்புகிறாங்க? கடக ராசிக்காரவங்களுக்கோ கடக லக்னக்காரவங்களுக்கோ என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க? கடக ராசி, கடக லக்னம் இவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு 7 of Wands வந்திருக்கு. 7 of Wands அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு இருட்டான ஒரு அறையிலேயே தான் இருக்கிறீங்க. பல மாதங்களாக இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம், பல நாட்கள், வாரங்கள் அப்படியே இருட்டிலேயே இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. அப்போ தான் நீங்கள் அந்த இருட்டு அறையிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி வர போகிறீங்க. தன்னுடைய திறமை, தன்னுடைய தன்னம்பிக்கை, தன்னுடைய அனுபவத்தெல்லாம் இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க. உலகத்துக்கு நான் யாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்த போறீங்க. இது ஒரு வாய்ப்பு கடக ராசிக்காரங்களுக்கோ அல்லது கடக லக்னக்காரங்களுக்கோ இங்கே தரப்படுது. ஏன்னா வான்ஸ் அப்படிங்கும் பொழுது இட்ஸ் கிவிங், கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கிரவுண்டட்டாக இருந்திருப்பீங்க. இனிமேல் என் மனசை நான் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் நடந்துக்க போகிறேன். அதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறீங்க. யாரும் என்னை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா ஏதோ கொஞ்சம் பாடத்தை இங்கே கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க போல இருக்கு. கசப்பான அனுபவங்களும் இங்கே தெரியுது. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த டார்க் ரூம். நீங்கள் அந்த இருட்டு அறையிலிருந்து இப்பொழுது வெளிச்சத்தை நோக்கி வர போகிறீங்க. திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. ஆனால் யார் அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்கிறது, நேர்மறையாக காட்ட போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 2வது செய்தி உங்களுக்கு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ்.
நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதே தான், நான் முன்னாடி சொன்ன அதே செய்தி தான் இங்கேயும். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிற அனுபவங்களை வைத்து நான் யாருன்னு நான் வெளிப்படுத்த போகிறேன். ஆனால் நான் முன்ன மாதிரி கிடையாது, நான் இப்போ ரொம்ப பொறுமையாக ஆயிட்டேன், என்கிட்ட இனிமேல் அவசரம் கிடையாது, நான் முன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே மூக்க நுழைக்கிறது, பேசுறது, கலகலன்னு பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நான் ரொம்ப ஃபர்ம் அண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். அதுதான் இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அண்ட் ஐம் ப்ரொடெக்டிங் மை செல்ஃப். நான் என்னை பாதுகாப்பாக வைக்க போகிறேன். நீ இனிமேல் என்னை பாதிக்கிற அளவுக்கு நீ என்கிட்ட பேச முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை கேரி பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அண்ட் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பட் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் அந்த இருட்டு அறையிலிருந்து வெளியே வரீங்க, படிப்படியாக முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் முன்னேறி வருவீங்க. நான் யாருன்னு நான் காட்ட போகிறேங்க, இந்த ஒரு நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகளும் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஆல் அபவுட் யோர் எக்ஸ்பீரியன்சஸ் தட் யூ கெட். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்களெல்லாம் வைத்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போறீங்க. கடக ராசி, கடக லக்னம். சரி, கடைசியாக ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கடகம் கேன்சர், கடக ராசி, கடக லக்னம், ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்றாங்க? கடக ராசி, கடக லக்னம் காரங்களுக்கு ஆரக்கிள் செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க உங்களுக்கு. இங்கே வந்திருக்கு ஹாய் ட்ராமா. அதே தான், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோகமான மூஞ்சி, அப்புறம் இங்கே ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, இனிமேல் நீ நான் எல்லாத்துலேயுமே கலகலன்னு நான் இருப்பேன்னு நீ நினச்சி பார்க்காத, என்கிட்ட இனி ட்ராமா கிடையாது. நான் முன்னாடி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்திருப்பேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஏதோ ஒரு அனுபவம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு, அதெல்லாம் வைத்து நான் வெளிப்படுத்த போகிறேன். ஸோ டோன்ட் ப்ளே வித் மீ, தட்ஸ் கால் த ஹை ட்ராமா. இனிமேல் என்னுடைய ட்ராமாவெல்லாம் நீ பார்க்க போகிறதில்ல, நான் ரொம்ப சில்லியாக நடந்துக்க போகிறதில்ல, சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்க போகிறதில்ல, நான் என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறேன். எனக்கு கிடைச்ச அவளை ஞானமும் அவளை எப்படி சொல்றது அனுபவங்கள் எல்லாம் வைத்து நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்த போறேன். நான் யாரு அப்படிங்கிறதையும் காட்ட போறேன். தட்ஸ் கால் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி எப்படி சொல்றது கிரவுண்டட்னா எடுத்த முடிவுல பின் நோக்கி வர்றதில்ல. எடுத்த முடிவை முன்னோக்கி தான் போக போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த 7 of Wands. ஸோ உங்களுடைய லைஃப்ல இனிமேல் நோ மோர் ட்ராமா, யூ ஆர் நாட் புட்டிங் எனி மோர் ட்ராமா. யூ ஆர் பீயிங் சீரியஸ் அண்ட் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, முன்னோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அப்படிங்கிறது தான் 1, 2, 3 செய்திகள். இதுதான் உங்களுடைய வாசிப்பு. இது ஒரு பொதுவான வாசிப்பு. கடக ராசி, கடக லக்னம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நீங்கள் சிம்ம ராசினா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், சிம்மம் லக்னம்னாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க ராசிப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. உங்களுக்காகவே இந்த வீடியோ. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. யாரோட பேர் ராசி நட்சத்திரம்லாம் நம்ம சொல்லி இங்கே பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தின தவிர்த்துருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம் டெரோவை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிளையும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி? லியோ அப்படிங்கிறது தமிழ்ல சிம்மம் ராசி, சிம்ம லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி? சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகள் நம்ம ஷஃபல் பண்ணி நம்ம எப்படியே எடுத்துப்போங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி? சிம்ம ராசி, சிம்ம லக்னம் உள்ளவர்களுக்கு ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க, நம்ம பார்ப்போங்க. நம்ம இவங்களை கடைசியாக பார்ப்போம். முதல் செய்தி நம்ம பார்த்துருவோம். எடுத்தோன்னே ஏஸ் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய நபரோட பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதும் மனம் வருந்துறாங்க அப்படிங்கிறது முதல் செய்தி. அல்லது நீங்கள் ஏதேனும் தவறு பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் மனம் வருந்துறீங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு புது தொடக்கத்தையும் விருப்பப்படுறதாக இங்கே சொல்லப்படுது. நீங்களா இருக்கலாம் அல்லது உங்களுடைய நபர். நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்க? சிம்ம ராசி, சிம்ம லக்னம் நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்க அங்கேயும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க, உறவு ரீதியாகவோ அல்லது
உத்தியோகத்துல கூட நமக்கு நல்ல உறவுகள் இருக்கிறாங்க இல்லையா, நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, நம்மளோட வேலை செய்யறவங்க நல்ல நண்பர்கள், அவர்களோட ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் குணமடைந்து வரீங்க, லேசாகுது, மனசு ரொம்ப கொஞ்சம் குணமடைந்து வருது, மன்னிச்சிருட்டீங்க, உங்களே நீங்க மன்னிச்சிடுறீங்க, அவங்களையும் நீங்க மன்னிச்சிடுறீங்க. அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் காப்ஸ். அண்ட் ஏஸ் ஆஃப் காப்ஸ் இஸ் ஆல் அபவுட் a நியூ பிகினிங். யாரோ ஒருத்தவங்க ஒருவேளை உங்களை நோக்கி வந்து கொஞ்சம் அன்பு பாராட்டுறது, நீ நல்லா தான் இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லபடியாக உன் வாழ்க்கை என்னவோ நீ அதை நோக்கி போ, உனக்கு என்ன விருப்பம், அந்த மாதிரியான ஒரு அன்பு வார்த்தை அன்பு பரிமாற்றம், அன்பு வார்த்தைகள் பரிமாற்றம், அதனாலேயும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு இதமாகவும் ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம் தாங்க இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு நல்ல உறவும் இங்கே அமைய இருக்கு. அந்த உறவு ஒரு அழகான புது தொடக்கம். இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெவல். அதே தான். அப்போ நான் முன்னாடியே சொன்னது போல தான் இந்த செய்தியும், ஏதேனும் உறவுகளில் வந்து மனக்கசப்பு, மனவேதனை, அதே மாதிரி உத்தியோகத்திலையும் வந்து எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை, ஹெராஸ்மெண்ட் பண்ணுறது, பூலி பண்ணுறது, ஈவன் இஃப் யூ ஆர் இன் ரிலேஷன்ஷிப், நீங்கள் ஒரு உறவில் இருந்தீங்க, அது வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு அந்த உறவு இருந்திருந்தாலும் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறதும், உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறதும், இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அவங்ககிட்ட நம்ம மடமிட்டு பேசுறது, அல்லது ஒரு புது உறவாக இருந்தாலும் கூட கவனமாக இருந்துக்குங்க. அந்த புது உறவு, அந்த புது நபர் உங்களை நோக்கி வந்து ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவர்கள் உண்மையானவர்களா, அவர்கள் வந்து உங்களை உண்மையில நேசிக்கிறாங்களா, அல்லது ஏதேனும் மறைக்கிறாங்களா, பொய் சொல்றாங்களா, கெட்ட பழக்க வழக்கங்கள், வேற உறவு பந்தங்கள் ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறத தீர விசாரிச்சுக்கிட்டு உங்களுடைய வார்த்தைகளை நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது தான் ஆரோக்கியமானது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பிரிந்து போனவர்கள் கூட யாராவது வந்து மன்னிப்பு கேட்குறேன், சாரி சொல்கிறேன் அப்படின்னாலும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த நபரோட உங்களுக்கு மனக்கசப்புகள் இருந்திருக்கு, அதனால தான் பிரிஞ்சு இருப்பீங்க. அவங்களும் உங்களை மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அவர்களுக்கு இந்த டேவல் திருப்பி வந்திருக்கு அப்படிங்கும் பொழுதும் மறுபடியும் அந்த குணங்கள் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு உன்னை பிடிக்கல, உன் மூஞ்ச எனக்கு முழிக்க விருப்பம் இல்லை, அந்த மாதிரியான தகாத வார்த்தைகளோ தகாத கெட்ட பழக்க வழக்கங்களோ இருக்கலாம், திரைக்கு பின்னாடி இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் சரி தீர விசாரிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறதுனால மனசு ரொம்ப லேசாகுது, குணம் அடைகிறீங்க, மன்னிச்சிடுறீங்க, உங்களையே என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் நீங்கள் மன்னிச்சிடுறீங்க. ஒரு அழகான ஒரு புது நபராகவும் அழகான ஒரு புது தொடக்கத்தை தான் நீங்கள் நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ். கடைசியாக ஆரக்கிள் செய்தி நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்லி கிரீச்சர். கடவுளே, நம்ம இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லை, டேவல் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, இனிப்பாக பேசுகிறாங்கன்னு நம்பிடாதீங்க. பிகாஸ் இட்ஸ் அ கிரீச்சர். அப்படிங்கும் பொழுது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம், இந்த மாதிரியான தகாத உறவுகளில் கூட அவங்க ஈடுபட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாமே திரைக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனால் உங்கள் மினுக்கு ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் சிம்ம ராசி சிம்ம லக்னம்காரவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்லி கிரீச்சர், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, மென்மையானவர்களாக இருக்காங்க, என்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்களே, நல்ல நட்பு ரீதியாக இருக்கு. ஆனால் திரைக்கு பின்னாடி அவர்கள்கிட்ட இந்த டார்க் எனர்ஜி, இருட்டான சக்தி அவர்கள்கிட்ட இருக்கு. கவனமாக இருந்துக்குங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம். இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். கன்னி ராசி கன்னி லக்னம். இது வந்து ஒரு பொதுவான வாசிப்புங்க. யாரோட பேர் ராசி நட்சத்திரம்லாம் நம்ம சொல்லி பார்க்கல. நீங்கள் கன்னி ராசினா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கன்னி லக்னம்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, உங்களுக்காகவே இந்த வீடியோ. டெரோவை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம், அதன் பிறகு ஆரக்கிளும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். கன்னி ராசி கன்னி லக்னம். கன்னி ராசி கன்னி லக்னம் விருகோ. விருகோ கன்னி ராசி கன்னி லக்னம் விருகோ. இவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்கிறாங்க? கன்னி ராசி கன்னி லக்னம் இவர்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க, அவங்களே வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் கடைசி ஒரு செய்தி அதோட சேர்த்து நம்ம ஆரக்கல்லையும் செய்தியும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம். விருகோ விருகோ கன்னி ராசி கன்னி லக்னம் இவர்களுக்கு ஆரக்கல் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துருவோம். ஆரக்கல் செய்திகள் நம்ம கொஞ்சம் பிறகு பார்ப்போங்க. அதன் பிறகு நம்ம டெரோவை பார்த்துலாம். முதல் செய்தி, வாவ் மெஜிஷியன். நீங்கள் இப்போது மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், எதையும் செய்யலாம், எதையும் ஆரம்பிக்கலாம். உங்களால் இப்போது அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. யூ ஹேவ் த பவர் டு கிரியேட் எனிதிங். உருவாக்க முடியும்.
ஒரு தலைவனாக முடியும், தலைவியாக முடியும். நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது அதேதான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு கல்வி கற்றுக்க போகிறீங்க, ஒரு ஒரு சின்ன ஸ்கில், ஒரு ஒரு கைத்தொழில் கற்றுக்க போகிறீங்க. அந்த மாதிரியான உங்களால் எதையும் உருவாக்க முடியும். அது ஒரு செய்தி தான். மனசில் நினச்சதை நிறைவேற்றுவீர்கள். எப்படி சொல்கிறது, நிறைவேறும் நேரம் தான் இது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன், நினச்சதை இப்போ வரும், நினச்சது கைகூடும், நினச்சதை சாதிப்பீங்க. மனசில் நினச்சது எல்லாமே இப்போ நிறைவேறும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் திறக்க போகிறேன், அதில் நான் வந்து என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ தொடங்க இருப்பீங்க. குறிப்பிட்டவர்கள் ஏற்கனவே ஏதோ சில திட்டங்களில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறீங்க, நான் இந்த மாதிரி ஆரம்பிக்க போகிறேங்க, இதை நான் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது முதல் செய்தியே உங்களுக்கு அமோகமான ஒரு செய்தி. ஆரம்பிக்கலாம், உன்னால் இப்போ எதையும் செய்ய முடியும். த பவர் இஸ் விதின், உன்கிட்ட இருக்க சக்தி, அந்த சக்தியை வைத்து நீ ஆரம்பி அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, கன்னி ராசி கன்னி லக்னக்காரவங்களுக்கு இங்கே 2 of Wands. 2 of Wands அப்படிங்கிறது 2 செய்திகள் இங்கே சொல்லப்படுது. சில பேர் வந்து தொழில் செய்கிறது கூட ஏதோ வெளியூரில் போய் தொழில் செய்கிறீங்க, அது நல்லபடியாகவே இங்கே அமையுது. ஆனால் திட்டங்களை கவனமாக போடுங்க. எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம், அதில் நமக்கு எப்படி வளர்ச்சி அடைய போகுது, அதில் தோல்வி அடைஞ்சோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. 2 of Wands வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹேவ் அ சாய்ஸ். 1க்கு 2 வாய்ப்புகள் இங்கே தரப்படுது. அதையும் கவனமாக எந்த முடிவை எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒருவேளை அது உங்களை நோக்கி வரலாம், நீங்கள் கூட அந்த வாய்ப்புகளை தேடி போகலாம். ஸோ நல்ல மாதிரியாக ஆரோக்கியமாக உங்கள் முடிவுகளை எடுங்க. குறிப்பிட்டவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இங்கே கடல் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே சொல்ல வராங்க. கடல் தாண்டி போன பிறகு அங்கே ஒரு புது உத்தியோகம், புது தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தி. பட் இது கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்குன்னா, ஆசைப்படுறீங்க, இல்லைங்க நான் ஆசைப்படுறேங்க, எப்படியாவது நான் இதை செஞ்சிடணும், நான் எப்படியாவது அந்த ஊருக்கு போகணும், அங்கே போய் நான் வேலை பார்க்கணும், அல்லது எப்படியாவது நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் சேனலில் திறக்க போகிறேன், அல்லது நான் ஒரு யூடியூப் சேனலில் திறக்க போகிறேன், எப்படியாவது ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் அப்படிங்கிற ஒரு ஃபயர் உங்ககிட்ட இருக்கு. அந்த சக்தியும் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகளும் சொல்றாங்க. வாழ்த்துக்கள் கன்னி ராசி கன்னி லக்னம். கடைசியாக ஆரக்கிளும் என்ன சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். இங்க வந்து கிரேட் டெப்ஸ் அப்படிங்கிறது அதே தான், ஆரம்பத்தில் சொன்னது போல தான். ஆழமாக யோசிச்சு முடிவுகளை எடுங்க. நம்ம வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நல்லபடியாக கொண்டு போங்க. இதில் வந்து தோல்வி அடைய போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப நம்ம ஆழமாக தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன திட்டங்களை போடுறது அப்படிங்கிறது, கவனமான திட்டங்களை போடுறது நல்லது, ஆரோக்கியமான திட்டங்கள் போடுறது நல்லது. கிரேட் டெப்ஸ் கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழமாக யோசித்து முடிவுகளை எடுங்க. ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, ஒரு விஷயத்தை படிக்க போகிறீங்க, ஒரு புது உத்தியோகம் என்னவா இருந்தாலும் சரி, ஆழமாக யோசிங்க, ஆழமாக யோசித்து முடிவுகளை எடுங்க, ஆழமாக யோசித்து முன்னேறி செல்லுங்கள். இது மிகவும் ஆரோக்கியமான ஒரு வாசிப்பு கன்னி ராசி கன்னி லக்னம். இன்னொரு விஷயமும் நான் கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். கிரேட் டெப்த் அப்படிங்கிறது ஆழம் தெரியாமல் காலை வச்சிடாதீங்க, கவனம். இது ஒரு பொதுவான வாசிப்பு கன்னி ராசி கன்னி லக்னம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவிந்த் ப்ளூ டேரோ. வணக்கம். துலாம் ராசி துலாம் லக்னம், அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ. நீங்கள் துலாம் ராசினா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். துலாம் லக்னம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யாரோட பேர் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தலை எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்துருங்க. துலாம் ராசி துலாம் லக்னம் டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் இவர்களையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். துலாம் ராசி துலாம் லக்னம் லீப்ரா இவர்களுக்கு என்ன செய்தி? லீப்ரா துலாம் ராசி துலாம் லக்னம் ஒரு செய்தி அவங்களே வந்திருக்கிறாங்க. துலாம் ராசி துலாம் லக்னம் இவங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. நம்ம இவங்களை எடுக்க போறோம். இவங்க என்ன, உங்களுக்கு இங்க 4 of Cups வந்திருக்கு. எதுலேயுமே ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாங்க, எனக்கு எதுலையுமே விருப்பம் இல்லைங்க, வாய்ப்புகள்லாம் என்னை தேடி வருது, எனக்கு பெருசாக எதுலையுமே ஒரு இஷ்டம் இல்லை, ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு. ஐ லாஸ்ட் த ஸ்பார்க் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்கிறாங்க. ஐ லாஸ்ட் த ஸ்பார்க்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் அமைதியாக இருக்க போகிறேன். இது வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் ஏதோ சோம்பேறியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு எதுலேயுமே விருப்பம் இல்லை, நான் பொறுமையாக தான் யோசித்து ஏதோ ஒரு முடிவை எடுக்க போகிறேன்.
அது என்னன்னு இங்கே பெருசாக சொல்லப்படலை. அடுத்த செய்தியை நம்ம பார்ப்போங்க. ஆனால் எதுலேயும் ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக குறிப்பிட்ட துலாம் ராசி துலாம் லக்னக்காரவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. ஒருவேளை அது உங்களை உற்சாகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம். துலாம் ராசி கடவுளே, 10 of Pentacles. அதே தான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் விருப்பம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். அதுதான் இந்த 10 of Pentacles. ஒரு வளர்ச்சி, ஒரு மிகுதியாக இருக்க போகுது, செழிப்பாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து தொடங்கி செய்ய ஆரம்பிப்பீங்க. அல்லது ஒரு அங்கீகாரமோ பாராட்டோ போனஸோ. இது எப்படி இருக்குது இந்த செய்தி முழுக்க சொல்லணும் அப்படின்னா, ஒரு நிறைவு. இப்போதைக்கு எல்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, துலாம் ராசி துலாம் லக்னக்காரவங்களுக்கு. இருந்தாலும் அங்கிட்டு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நிறைவு, ஒரு பாராட்டு, ஒரு மிகுதியாக இருக்க போகுது. அனைத்தும் கை கூட போகுது அப்படிங்கிறது. குறிப்பிட்ட துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, உங்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு வர இருக்கு. ஒருவேளை அந்த வாய்ப்பு தான் உங்களை வந்து கொண்டுட்டு வரப்போகுது. ஒரு நல்ல வளர்ச்சிக்கோ ஒரு நல்ல ஒரு பாராட்டு மிக்க ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வரப்போகுது. அதுதான் இந்த 10 of Pentacles. 10 of Pentacles ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அனைத்தும் கைகூடும். கைகூடும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. பண ரீதியாகவும் பார்த்தாலும், ஏன்னா பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மிகுதியாக இருக்க போகுது. சில பேர் புது வீடு வாங்குறது, புது இடம் வாங்குறது, ஊர் விட்டு இன்னொரு ஊரில் போய் அங்கே போய் தொழில் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இந்த 10 of Pentacles சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் துலாம் ராசி துலாம் லக்னம். அப்புறம் நம்ம வந்து இந்த ஆரக்கிள் செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணிடுவோம். துலாம் லீப்ரா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்கிறாங்க? துலாம் ராசி துலாம் லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னம் இவர்களுக்கு ஆரக்கிள் என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. ஆடேங்கப்பா, லக். நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, மிகுதியாக இருக்க போகுது, அனைத்தும் கை கூட போகுது, லக். அதே தான். அப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும், உங்களை நோக்கி ஏதோ ஒரு வாய்ப்பு வரப்போகுது, நல்ல செய்தி உங்களை நோக்கி வரப்போகுது. அதன் பிறகு அனைத்தும் கை கூட போகுது, மிகுதியாக இருக்க போகுது, செழிப்பாக இருக்க போகுது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இன்னொரு ஊரில் போய் அங்கே போய் தொழில் ஆரம்பிக்கிறது, அதிர்ஷ்டமே உங்கள் பக்கம் அப்படிங்கிறது தான் இந்த ஆரக்கிள் சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் துலாம் ராசி துலாம் லக்னம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். விருச்சகம் ஸ்கார்பியோ, விருச்சக ராசி விருச்சக லக்னம், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க ராசியில் கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. யாரோட பேர் ராசி நட்சத்திரம்லாம் நம்ம இங்கே சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தன அதை எடுத்துக்கோங்க, பொருந்தலை நான் தவிர்த்துருங்க. டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளையும் ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். விருச்சகம் ஸ்கார்பியோ, ஸ்கார்பியோ விருச்சகம் ராசி விருச்சகம் லக்னம், விருச்சகம் ராசி விருச்சகம் லக்னம் இவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க? விருச்சகம் ராசி விருச்சகம் லக்னம் ஸ்கார்பியோ இவர்களுக்கு என்ன செய்தி? 2 செய்திகள் நம்ம எடுக்கிறோங்க. அதன் பிறகு நம்ம ஆரக்கிளை நம்ம இப்பே ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். விருச்சகம் ராசி விருச்சகம் லக்னம் விருச்சகம் ஸ்கார்பியோ இவர்களுக்கு என்ன செய்தி? விருச்சகம் ராசி விருச்சகம் லக்னம் இவர்களுக்கு என்ன செய்தி? இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. நம்ம ஆரக்கிளை கடைசியாக பார்ப்போம். முதல் செய்தி உங்களுக்கு 4 of Wands. கல்யாணம். கடல் தாண்டி இருக்கிறீங்கன்னா இப்பொழுது ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும். பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவர்களை கிட்ட இருந்து கூட ஒரு நல்ல செய்தி வரும். நான் இன்னும் ஒரு முறை உன்கிட்ட மனம் விட்டு பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏற்கனவே பிரிஞ்சிட்டோம், சரி எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு ஒன்று தரையா, அந்த மாதிரியான ஒரு செய்தி. வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தை பற்றி பேசணும்னு இருக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு அமோகமான ஒரு வாசிப்பு இந்த 4 of Wands. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாகவும் ஏதேனும் உங்களுக்கு ஒத்து வரலை, கைகூடலை அப்படின்னாலும் இப்பொழுது சில விஷயங்கள் கைகூட இருக்கு, ஒத்து போகுது. நல்ல செய்தியும் உங்களை நோக்கி வருது. இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன், கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் இந்த 4 of Wands சொல்றாங்க. இந்த செய்தி பொதுவான ஒரு வாசிப்பு விருச்சக ராசிக்காரங்களுக்கு 4 of Wands. சில பேர் வந்து கடல் தாண்டி இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேயே நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க. எந்த முடிவாக இருந்தாலும் சரிங்க, அது ஒரு நல்ல செய்தியாகவே இங்கே அமையுது.
கடைசி ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க நம்ம டெம்பரன்ஸ். வாவ் வாவ், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைன் மெசேஜ், ஒரு தெய்வீக செய்தி. எதையும் சமாளிப்பீங்க. இங்கேயும் ஃபோ அப்படிங்கிறது இரண்டு. டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது அதுவும் சமாளிக்கிறது தான். ரெண்டையும் சமாளிப்பீங்க. என்ன கஷ்டம், நல்லதோ கெட்டதோ, இனிப்போ கசப்போ, என்னால் எதையும் சமாளிக்க முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்பு டெம்பரன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி உங்களை வந்து பாதுகாப்பாக உங்களை வச்சிருக்கிறதாகவும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டபுள் கன்ஃபர்மேஷன் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 4 of Wands சில பேர் வந்து கடல் தாண்டி போகிறீங்க, அங்கே நிரந்தரமான ஒரு வீடுல இருக்கிறதா அல்லது நம்ம பிறந்த ஊருக்கே வர்றதா, அதுதான் இந்த டெம்பரன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் அங்கேயே நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறதும் வீடு வாங்கி இருக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயம், அல்லது உங்கள் பிறந்த ஊரில் ஒரு வீடு இருந்தாலும் கூட, வெளியூரில் ஒரு வீடு இருந்தாலும் கூட, அதையும் நீங்கள் சமாளிப்பீங்க. சமாளிக்கக்கூடிய தன்மையும் சூழ்நிலைகளும் நல்லபடியாக இங்கே அமையும் அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகள். வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். கடைசி செய்தி நம்ம பார்த்துருவோம். வாவ், அன்லைக்லி ஏலி. நான் இப்போ தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி 4 of Wands வந்து பிரிந்து போனவர்கள் வந்து திடீர்னு வந்து மறுபடியும் சேர்றது. அன்லைக்லி அப்படின்னா, ஆமாம், எங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றும் பெருசாக பொருத்தம் இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு நட்பு ரீதியாக உன்னோட மறுபடியும் பேசணும்னு விருப்பப்படுறேன், நட்பு ரீதியாக உன்னோட பழகணும்னு விருப்பப்படுறேன், அந்த மாதிரி ஒரு செய்தியும் 1. இரண்டாவது செய்தி அன்லைக்லி ஏலி அப்படிங்கிறது, முன்ன பின்ன தெரியாதவங்க யாரேனும் வந்து உங்களோட வந்து பேசி ஒரு நல்ல நட்பு கொண்டாடுறது தான் இந்த அன்லைக்லி ஏலியும் இந்த 4 of Wands. அண்ட் ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களோட நீங்கள் பழகி அதன் பிறகு திருமணம் நடக்கிறதுக்கும் எதையும் சமாளிப்பீங்க. 2 பேர் மனசும் ஒத்து போகுது, கடல் தாண்டி போய் வாழ போகிறீங்க, வீடு கட்டுவீங்க, அந்த மாதிரியான ஒரு அமோகமான செய்தி தான் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் உங்களுக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். தனுசு ராசி, தனுசு லக்னம். இந்த வீடியோ உங்களுக்கு தான். பல பேர் இந்த வீடியோவை விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, ராசிப்படி வீடியோ போடுங்க அப்படின்னு. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. தனுசு ராசி, தனுசு லக்னம்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம், அதன் பிறகு ஆரக்கல் செய்திகளை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. யாரோட பேர், ராசி, நட்சத்திரம் நம்ம சொல்லி இங்கே பார்க்கலங்க, பொதுவான ஒரு வாசிப்பு. சரி, நம்ம பார்க்கலாம். செஜிடேரியஸ் தனுசு, செஜிடேரியஸ் தனுசு ராசி, தனுசு லக்னம், இவர்களுக்கு என்ன டெரோ சொல்ல இருக்கிறாங்க? தனுசு ராசி, தனுசு லக்னம், செஜிடேரியஸ் ராசியில் பிறந்தவர்களுக்கு, செஜிடேரியஸ் லக்னம், இவர்களுக்கு என்ன செய்தி? இங்கே 2 செய்தி வந்திருக்காங்க. நம்ம ஆரக்களையும் நம்ம ஒரே எதிரியாக ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். செஜிடேரியஸ் தனுசு ராசி, தனுசு லக்னம், இவர்களுக்கு ஆரக்கல் என்ன செய்தி சொல்கிறாங்க? என்ன செய்தி சொல்கிறாங்க? நம்ம ஆரக்கலை நம்ம கடைசியாக பார்ப்போங்க. முதல் செய்தி உங்களுக்கு என்னன்னு பார்ப்போம். ஆடிங்கப்பா, 10 of Cups. ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு. 10 of Cups அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, தெய்வீக காலம்தான். ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா தெய்வீக காலம்தான். எல்லாமே வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது தான். இப்போ 2 பேர் இருக்கிறீங்க ஒரு குடும்பத்தில் அப்படின்னாலும், இன்னும் ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறாங்க. ஒரு 3வது நபரோ அல்லது 4வது நபரோ உங்கள் குடும்பத்தில் வரப்போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த 10 of Cups. அனைத்தும் கைகூடும். கஷ்ட காலங்கள்லாம் போய் ஒரு தெய்வீக காலம்தான் இந்த 10 of Cups. ஒரு சந்தோஷம், ஒரு மிகுதியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த 10 of Cups சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? the 3 of Wands வந்து ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. நான் ஒரு விஷயத்தில் நான் இப்போ லட்சியத்தோடு வாழ்கிறேங்க, அதை நான் அடையாமல் விட மாட்டேன். அதுதான் இந்த 3 of Wands. குறிப்பிட்டவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஏங்குறீங்க. ஆமாங்க, நான் ரொம்ப ஏங்குறேங்க, இந்த லட்சியத்தை நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு செய்தி. அந்த ஏக்கம் வந்து என்ன ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. 3 of Wands அப்படிங்கிறது, கடல் தாண்டி நான் போனோங்க, கடல் தாண்டி எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்குது, அதை நான் வந்து விட மாட்டேன், அதை நான் அதுக்காக
உங்களுக்காக நான் என்ன முயற்சிகள் வேணாலும் நான் போடுவேன், நான் திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இந்த 3 of Wands. 3 of Wands வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா 3 of Wands அப்படிங்கிறது மறைமுகமான ஒரு செய்தி. வளர்ச்சியும் வெற்றியும் அங்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. முதல் செய்தியே உங்களுக்கு 10 of Cups அப்படிங்க சொல்லும் பொழுது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வளர்ச்சி. அதுதான் தெய்வீக காலம்தான். இரண்டுமே ஒரே மாதிரியான ஒரு செய்தியாகத்தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் போய் எப்படி சொல்கிறது, ஃபோக்கஸ்டாக இருங்க. நம்ம லட்சியம் என்ன, நான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். தனுசு ராசி, தனுசு லக்னம், வாழ்த்துக்கள். மன்னிக்கணும், கடைசியாக ஆரக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துரும். கடவுளே நாலேஜ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அது வளர்ச்சி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா புக்கு, இங்கேயும் நம்ம புக்கு பார்க்குறோம், அடுக்கடுக்காக இங்கேயும் இருக்கிறாங்க. அண்ட் இதையும் வந்து நம்ம சொன்னது போல் பிளானிங், கரெக்டான பிளான், திட்டங்களை போடுறீங்க, கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அதே நினைக்கிறீங்க, நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறத. நாலேஜ் இஸ் ஆல் அபவுட் யூ ஆர் குட் பிளானர். நல்ல அறிவு ஞானம் இருக்குது, அதை நல்லபடியாக ஆரோக்கியமாக பயன்படுத்தி கவனமாக திட்டங்களை போட்டிங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் உங்களுக்கு 10 of Cups அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் வளர்ச்சி மிகுதியாக இருக்க போது. இது கண்டிப்பாக தெய்வீக காலம். தனுசு ராசி, தனுசு லக்னம், இது ஒரு பொதுவான வாசிப்புங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம். மகரம் ராசி, மகரம் லக்னம். பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் ராசியில் வீடியோ போடுங்க, உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. மகரம் ராசி, மகரம் லக்னம், நீங்கள் ராசியாக மகரமாக இருந்தாலும் சரி, லக்னம் மகரமாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தான். யாரோட பேர், ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம சொல்லி இங்கே பார்க்கலங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க. டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம், அதன் பிறகு ஆரக்களையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். மகரம் கேப்ரிகான், மகரம் ராசி, மகரம் லக்னம், மகரம் ராசி, மகரம் லக்னம், இவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகரம் ராசி, மகரம் லக்னம், நம்ம அதோட சேர்ந்துங்க நம்ம வந்து மன்னிக்கணும், ஆரக்களையும் நம்ம வந்து ஷஃபிள் பண்ணியும் நம்ம எடுத்துருவோம். ஆரக்கல் கேப்ரிகான், மகரம் ராசி, மகரம் லக்னம், இவர்களுக்கு ஆரக்கல் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. நம்ம முதல் டெரோவை பார்த்துருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் செய்தி 2 of Cups. 2 of Cups அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வாசிப்பு. முதல் செய்தி என்ன, 2 of Cups அப்படிங்கிறது டெஃபினெட்லி அ பார்ட்னர்ஷிப். ரெண்டு மனசும் இப்போ தான் ஒத்து போகுது அப்படிங்கிறது 2 of Cups. முன்னாடி ஏதேனும் உங்களுக்கு ஒத்து போகாமல் இருந்திருக்கோம், பெரிய சண்டை சச்சரவுகளாக இருந்திருக்கோம், தடங்களாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு மனசும் ஒத்து போகுது. அப்படி நீங்கள் ஏதேனும் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு பொருத்தம் இப்பொழுது அமையும் அப்படிங்கிறது 2 of Cups. தொழிலோ உத்தியோகமோ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி கொஞ்சம் ஆமாங்க ரொம்ப ஆர்கியூமென்டேட்டிவாக இருந்தது, சண்டை சச்சரவுகளாக இருந்தது. பட் இந்த முறை நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் நீங்களும் கேட்டு ரெண்டு பேருமே கலந்து உரையாடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த 2 of Cups. அருமையான ஒரு வாசிப்பு. முதல் செய்தியே மகரம் ராசி, மகரம் நட்சத்திரம், இங்கே மகரம் லக்னம், மன்னிக்கணும் 10 of Swords அப்படிங்கிறது அதே தான். அப்போ நான் முன்னாடி சொன்னது போல் அதே செய்தி தான். முன்னாடி ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள் இருந்திருக்கும், எதுவும் பெருசாக ஒத்து வரலை, நான் ஒன்று சொல்ல அது ஒன்று நடக்க, கொஞ்சம் துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க, ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். பட் இந்த முறை ஏதோ சில விஷயங்கள் கை கூட போகுது, கை கூடி வருது. இப்போ நீங்களும் பேசுகிறீங்க, அவங்களும் இப்போ ஒத்து போவாங்க, அவங்க பேசுகிறதுக்கும் நீங்களும் கேட்டு ஒத்து போவீங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க கல்யாண ரீதியாக அப்படின்னாலுமே உங்களுக்கு ஏற்ற ஒரு பொருத்தமும் இப்போ அமையும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன், மனம் விட்டு பேசிடுங்க. எனக்கு இப்படி தான், உனக்கு எப்படி, உனக்கு இப்படியா, எனக்கும் இது ஓகே, அந்த மாதிரியான கொஞ்சம் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசுகிறதே மிகவும் ஆரோக்கியமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது உறவாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாகவும் இருக்கலாம். அதுதான் இந்த செய்தி. நல்ல ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு அழகான ஒரு தொடக்கம், அனைத்தும் கைகூடுது. கடைசியாக மகரம் லக்னம், மகரம் ராசி, இவர்களுக்கு ஆரக்கல் மோமெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், மன்னிக்கணும் மோமெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதே தான். அப்போ நான் சொன்னது போல் மோமெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது
நடந்தது என்னவோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். அதெல்லாம் இப்பொழுது எல்லாம் கை கூடுதுன்னா நடந்ததை வச்சு இப்போது அதை நீங்கள் அழகாக அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, செதுக்கி கொண்டுட்டு வர்றது, அது சரியான வார்த்தையான்னு தெரில தமிழில். இட்ஸ் பியூட்டிஃபுல்லி இன்னும் நீங்கள் அதை அழகாக உருவாக்கி கொண்டுட்டு வர்றது நல்லது. ஏன்னா நடந்ததை ஒன்றை வச்சு இனிமேல் அது மறுபடியும் நடந்துடக்கூடாது. ஸோ யூஆர் ரிஃப்ளெக்டிங் ஆன் வாட் எவர் தட் ஹேப்பன் பிஃபோர். முன்னாடி நடந்தது ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவத்தை வச்சு தான் இந்த முறை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக உருவாக்கிக்கிட்டு வரீங்க. அதனால தான் நம்ம சொன்னது போல மனம் விட்டு பேசுங்க. நடந்ததோ அல்லது உங்களுக்கு விருப்பங்களோ இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் மனம் விட்டு பேசுறது நல்லது. அதுதான் இங்கே ஆரோக்கியம். மோமெண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு நல்லதா, அவங்களுக்கும் இது நல்லதா, இது சரியா, வளர்ச்சிகள் இருக்கா, முன்னேற்றம் என்னால் முடியுமா, என்னால் இது செஞ்சிட முடியுமா, அந்த மாதிரி கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே ஏதேனும் கசப்பான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் துரோகங்களோ பொய்களோ அடி மேலே அடி வாங்கியிருப்பீங்க. இஸ் ஆல் அபவுட் பிட்ரேயல், டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். மன உளைச்சல், மன ஆரோக்கியம் ரொம்ப மந்த நிலையில் இருந்திருக்கும். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அதை செதுக்கி மேலே கொண்டுட்டு வந்துட்டீங்க. அப்படிங்கும் பொழுதும் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நல்ல முடிவுகளை எடுங்க. அனைத்தும் நல்லபடியாகவே ஆரோக்கியமாகவே கைகூடும். மகரம் ராசி, மகரம் லக்னம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம். கும்பம் ராசி, கும்பம் லக்னம். நீங்கள் கும்ப ராசின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கும்பம் லக்னம்னாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. யாரோட பேர் ராசி நட்சத்திரம் நம்ம சொல்லி இங்கே பார்க்கல. பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தில நான் தவிர்த்துருங்க. பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க ராசிப்படி கொஞ்சம் வீடியோ போடுங்க. அதனால உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. டெரோவை நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு நம்ம ஆரோக்களையும் ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்க. கும்பம் அக்வேரியஸ், கும்பம் ராசி, கும்பம் லக்னம். இவர்களுக்கு என்ன டெரோ சொல்ல இருக்கிறாங்க? அக்வேரியஸ், கும்பம் ராசி, கும்பம் லக்னம். கும்பம் ராசி, கும்பம் லக்னம். இவர்களுக்கு என்ன செய்தி? இங்கே 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்ம அதோடு சேர்ந்து நம்ம ஆரோக்களையும் நம்ம ஷஃபல் பண்ணி எடுத்துப்போங்க. கும்பம் ராசி, கும்பம் லக்னம். அக்வேரியஸ் ஆரோக்கல் அவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க? இங்கே ஒரு செய்தி வந்திருக்காங்க. நம்ம ஆரோக்கல்ல கொஞ்ச நேரம் இவங்களை பார்த்துட்டு அப்புறம் பிறகு இவங்களை பார்ப்போம். முதல் செய்தி உங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்படிங்கப்பா, கும்பம் ராசி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி வந்திருப்பீங்க, வெட்டி விட்டுருப்பீங்க. இனிமேல் எனக்கு இது தேவை இல்லை. அது ஒரு நபராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற ஒரு இடமா கூட இருக்கலாம். இதிலிருந்து நான் விலகி வந்துட்டேன், இனிமேல் எனக்கு இது தேவை இல்லை. அதுவும் ஒன்று நீங்கள் அதை வெட்டி விட்டுருக்கணும், நீங்கள் அதுலேருந்து விலகி வந்திருக்கணும், அல்லது அது ஏதோ என்னன்னு தெரிலங்க. அது ஒரு உறவாக இருக்கலாம், நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு வீடாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அது கூட உங்களை விட்டு விலகி போயிருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் சரி, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது இது விலகி வந்ததுக்கு பிறகு ஒரு தொடக்கம், ஒரு புது தொடக்கம். ஆனால் இந்த புது தொடக்கம் எப்படி இருக்குது? ஸ்வார்ட்ஸ் இருக்கு. கவனமாக முடிவுகளை எடுக்கிறது நல்லது. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதும், சத்தியம் பண்ணுறதும், நான் பண்ணுறேன்னு மூக்க நுழைக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வார்த்தைகளை அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. ஏன்னா அது பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தோல்வியில் கொண்டாந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இங்கே சொல்லப்படுது. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. இது ஒருவேளை குறிப்பிட்ட கும்பம் ராசி, கும்ப லக்னக்காரங்களுக்கும் பொருந்தலாம். ஒரு உண்மையை தெரிந்த பிறகு நீங்கள் அதிலிருந்து விலகி வந்திருப்பீங்க. உண்மையை சொன்ன பிறகு நீங்கள் அதுலேருந்து விலகி வந்திருப்பீங்க. அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு உண்மை தெரிந்த பிறகு இருவருமே பிரிஞ்சிருப்பீங்க. அது உறவாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாங்க. என்ன இருந்தாலும் சரி, கம்மிங் அவுட் ஆஃப் அ சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையில் இருந்து நீங்கள் வெளியே வரீங்க. வெளியே வந்த பிறகு உங்களுடைய புது தொடக்கம் ஆரம்பிக்குது. ஒரு நல்ல ஆசீர்வாதம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனம் வேணும், முடிவு எடுத்தினா கவனம் வேணும், எதுலேயும் மூக்க நுழைச்சிடாத, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிடாத, யாருக்கும் வாக்கு கொடுத்துடாத. அதுதான் இந்த செய்தி. ஆனால் ஏஸ் அப்படின்னாலே a great new blessing, ஒரு புது ஆசீர்வாதம்.
இரண்டாவது செய்தி நம்ம பார்த்துருவோம். கும்பம் ராசி, கும்ப லக்னம், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதே தாங்க, நான் இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது, ரெண்டுமே கத்தி. அப்போ நான் இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில பேர் கும்ப ராசிக்காரவங்க, கும்ப லக்னக்காரவங்க இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விவாகரத்து நடந்திருக்கும். விவாகரத்தாக இருக்கலாம், ஒரு பிரிவு, ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவு, எனக்கு இனிமேல் இது தேவையில்லை இந்த உறவு அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. குறிப்பிட்டவர்கள் இப்போ நிரந்தரமான பிரிவு இல்லாட்டினாலும் பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. உத்தியோக ரீதியாக கூட ஏதேனும் வாக்குவாதங்கள் நடந்திருக்கும். அதுலேருந்து கூட இந்த வேலையே எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்திருப்பீங்க. அங்கிட்டு ஆனால் உங்களுக்கு ஒரு புது வேலை வாய்ப்புகள், புது உறவு கூட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மறுபடியும் இரண்டுமே கத்திங்கிறதுனால கவனமாக முடிவுகளை எடுங்க. எதுலேயுமே அவசரப்பட்டுறாதீங்க. கவனம் கவனம் கவனம். ஏன்னா குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது யூ வாண்ட் டு டாக். நீங்கள் ஒரு இனிஷியேட் பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறது, இனிஷியேட் பண்ணுறீங்க. நான் பேசணும், நான் என்னுடைய மனசில் இருக்கிறத நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் போய் பேசுகிறீங்க. நல்லது தான், ஆரோக்கியமானது தான். ஆனால் அந்த மாதிரி பேசும்பொழுது வார்த்தைகளை கவனமாக இருந்துக்கிறதும், உங்கள் மனசையும் காயப்படுத்திக்காதீங்க, மற்றவங்களையும் காயப்படுத்திடாதீங்க. சேர்த்து வச்ச கொஞ்சம் நஞ்ச மரியாதையை கூட நீங்கள் அந்த இடத்துல இழந்துருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு கத்தி செய்திகளும் சொல்கிறாங்க. கத்தி, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதை நல்லபடியாக ஆரோக்கியமாகவே எனக்கும் சாதகமாகவும் உனக்கும் சாதகமாகவும் நீங்கள் பேசிட்டீங்கன்னா முழுமையாக நம்புங்க, இது ஒரு அழகான புது தொடக்கம், புது ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள். கும்பராசி, கும்ப லக்னம் ஆரக்கல் என்ன சொல்கிறாங்க, அடேங்கப்பா, அதே தாங்க ப்ரைட். நீங்கள் பாருங்கள், அதே தான். அப்போது அந்த மாதிரியான மரியாதையை நீங்கள் எனக்கு சாதகமாகவும் நான் பேசிக்கிறேன், உனக்கு சாதகமாகவும் நான் பேசுகிறேன்னு அப்படியே சமாதானமாக போயிட்டீங்கன்னா மரியாதையை நீங்கள் காப்பாற்றிப்பீங்க, பெருமையாக நிற்பீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஆரோக்கியமான ஆசீர்வாதமும் புது தொடக்கமும் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடியதாகவே அமையும். இதை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு பொதுவான வாசிப்பு. கும்ப ராசி, கும்ப லக்னம். தவறாக எடுத்துக்காதீங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தாங்க நான் இங்கே சொன்னேன். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம். மீனம், மீனம் ராசி, மீனம் லக்னம். பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க ராசிப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால தாங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ. மீன ராசி, மீன லக்னம். நீங்கள் ராசியாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான், நீங்கள் மீன லக்னமாக இருந்தாலும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது யாரோட பேர், ராசி, நட்சத்திரம் நம்ம சொல்லி பார்க்கல. இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வாசிப்பை முழுமையாக தவிர்த்துருங்க. சரி, மீன ராசி, மீன லக்னம் நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கலையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். மீனம் ராசி, பைசிஸ், பைசிஸ். மீன ராசி, மீன லக்னம். மீன ராசி, மீன லக்னம் இவர்களுக்கு டெரோ என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க? மீன ராசி, மீன லக்னம், பைசிஸ். மீன ராசி, மீன லக்னம் இவர்களுக்கு இரண்டு செய்திகள் இங்கே வந்திருக்கிறாங்க. நம்ம அதோட சேர்ந்து நம்ம ஆரக்கில் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். மீன ராசி, மீன லக்னம், பைசிஸ், பைசிஸ், பைசிஸ். மீன ராசி, மீன லக்னம் இவர்களுக்கு ஆரக்கல் என்ன செய்தி சொல்றாங்க? நம்ம இங்க ஒரு செய்தி எடுத்திருக்கோம். நம்ம ஆரக்கல் செய்திகளை பிறகு பார்ப்போங்க. நம்ம டெரோ என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். முதல் செய்தியே உங்களுக்கு மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் இருங்க. 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. விருப்பப்பட்ட சில விஷயங்களை இப்போ நீங்க செய்றீங்க, எந்த தடைகளும் கிடையாது. சில பேர் வீட்டிலிருந்து வேலை பார்க்குறீங்க, வீட்டிலிருந்து தொழில் பண்ணுறீங்க, வீட்டிலிருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குறீங்க, மற்றவர்களோட வீட்டிலிருந்து ஒத்துழைப்பு தந்துக்கிட்டு இருக்கீங்க. இது அனைத்தும் ஒரு நிறைவு, மனசுக்கு ஒரு நிறைவு, மனசுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது. பௌதீக ரீதியாகவும் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் வாங்கி மனசுக்கு ஒரு திருப்தி படுத்தி வச்சுக்கிறீங்க. ஆமாங்க, என் வீட்டில் ஒரு சோஃபா இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு சோஃபா வாங்க போகிறேன், அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, வயிறு நிறையா சாப்பிட்றது, மனசுக்கு திருப்தியாக பிடித்த உணவை சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் இந்த 9 ஆஃப் கப்ஸ். ஆனால் மறைமுகமான ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மிகவும் தேவை. மீனம் ராசி, மீனம் லக்னம். ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, நிறையா நடங்க,
கொஞ்சம் ஓடுங்க. மூச்சு பயிற்சி செய்கிறதே மிகவும் நல்லது. மீன ராசி, மீன லக்னம். ஸோ 9 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் விஷஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங். ஏதேனும் இப்போ ஒரு ஆசைப்படுறீங்க, நான் ஆசைப்படுறேங்க என் வீட்டில் சோஃபா இல்லை, அல்லது நான் ஆசைப்படுறேங்க நான் இந்த மாதிரி ஒரு உணவு சாப்பிடணும், நான் ஆசைப்படுறேங்க நான் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த முறை நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள். அது மனசுக்கு மிகவும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும் அப்படிங்கிறது தான் இந்த 9 ஆஃப் கப்ஸ். கடைசி செய்தி மீன ராசி, மீன லக்னம் இவர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த், பலம். விட்டு கொடுத்து போங்க, அவசரப்பட்டுறாதீங்க, சிட்டுன்னு கோவப்பட்டுறாதீங்க. மீன ராசி, மீன லக்னம்காரங்க கொஞ்சம் யாராவது வந்து உங்ககிட்ட வந்து கோவமாக பேசுகிறாங்களா, கொஞ்சம் பணிஞ்சு போங்க, கொஞ்சம் கம்பேஷன் காட்டுங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி நீங்கள் சிடுன்னு இருந்தாங்களோ அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறாங்கன்னா தெரிஞ்சிச்சின்னா நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்க தான் விட்டு கொடுத்து போகிறாங்களே அப்படின்னால நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் வேகத்தோட பாயிறது, வேகத்தோட வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனம். இது முழுக்க விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்ககிட்ட இப்போ பலம் இருக்குது, எதையும் சாதிக்க முடியும். என்னால் எதையும் செய்ய முடியும், நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவேன், என்னுடைய விருப்பங்களை நான் பூர்த்தி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். இது முழுக்க பௌதீக ரீதியாகத்தான் சொல்லப்படுது. ரொம்ப நல்ல செய்தியாக தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, வார்த்தைகளை கவனமாக இருக்கிறது நல்லது. மீன ராசி, மீன லக்னம். கடைசியாக நம்ம இங்கே பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க. ஆரக்கிள் ஆல் அக்கார்டிங் டு பிளான். அடேங்கப்பா, கடைசி ராசிக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோம். அனைத்தும் கடவுளின் படி என்ன நடக்கணும்னு இருக்கும் அது நடக்கும், உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கும் அது கிடைக்கும். நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக பணிவாக போகிறது நல்லது. மற்றவங்க பொறுமையாக பேசுனாங்களா நீயும் பொறுமையாக பேச, நீ பொறுமையாக பேசி அவங்க கத்துறாங்களா நீ அப்பயும் பொறுமையாக போ அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஒரு வானவில் பார்க்குறோம். வானவில் அப்படிங்கிறது இஸ் அ கிரேட் பிளெஸிங் டெரோவில். அதுலேயும் ஆரக்கல்ல உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு தெய்வீக காலம்தான். அப்போ தெய்வீக காலத்தில் விருப்பப்பட்ட விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கிங்க, மனசுக்கு ஒரு நிறைவு கொடுக்கும். தெய்வத்தோட ஆசீர்வாதமும் அவர்களுடைய திட்டங்கள் போலவே அனைத்தும் உங்களுக்கு அமையற்றும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. மீன ராசி, மீன லக்னம். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.